வணக்கம் உறவுகளே. ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தொடர்ச்சியாக நான் இந்த சமூக வலைதளத்தில் கூறிக்கொள்கிற ஒரு விடயம்தான், இந்த காணாமாக்கப்பட்டோர், படுகொலை செய்யப்பட்டோர் அவர்களுக்கான நீதிகள், நியாயங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். செம்மணி புதைக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள், இது எமது உறவுகளின் உடல்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த செம்மணியில் அணையா விளக்கு போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இந்த அணையா விளக்கு போராட்டம் மாபெரும் போராட்டமாக எழுச்சி அடைந்திருக்கின்றது. மக்கள் எழுச்சி மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த மக்கள் அணிதிரள வேண்டும். இந்த மக்கள் அனைவரும் இந்த காணாமாக்கப்பட்டோர், படுகொலை செய்யப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு குரலை எழுப்ப வேண்டும். இந்த மக்களுக்கு முழு ஆதரவையும் இந்த மக்கள் வழங்க வேண்டும். இந்த அணையா விளக்கு போராட்டம் செம்மணி சிந்துப்பாக்கில் இந்த அணையா விளக்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த அணையா விளக்கு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், பல்கலைக்கழக மாணவர்கள், வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகள், மீனவர் சங்கம், வர்த்தக சங்கம், மக்கள் சார்ந்த பொது அமைப்புகள் அனைத்தும் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த எழுச்சியை மாபெரும் எழுச்சியாகவும், இந்த எழுச்சி முக்கியமாக நடைபெற இருக்கின்ற காரணம் ஐநா சபை முக்கிய உறுப்பினர்கள் இன்று இலங்கையில் வந்திறங்கியிருக்கிறார்கள். இவர்கள் 3 நாட்கள் பயணமாக இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று 23, 24, 25 திகதிகளில் இங்கு தங்கியிருக்க தீர்மானித்திருக்கிறார்கள். செம்மணியில நடைபெற்றிருக்கின்ற படுகொலை சம்பந்தமாக ஒரு நீதியான விசாரணை, சர்வதேச விசாரணை வேண்டும் என்று இந்த மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஐநா சபை உறுப்பினரிடம் இந்த மகஜர்கள் கையளிக்கப்பட இருக்கின்றன. இந்த காணாமாக்கப்பட்டவருக்கான முடிவுகள், இவர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் எங்கே, இந்த புதக்குழி குற்றங்களை செய்தவர்களார், அவர்களுக்கான தண்டனைகள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். செய்தவர்கள், செய்விக்கப்பட்டவர்கள், செய்ய தூண்டியவர்கள், செய்ய சொன்ன அரசியல்வாதிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கான நியாயங்கள் கிடைக்கப்பட வேண்டும். நீதியான விசாரணை தேவை. இந்த விசாரணைக்கு சர்வதேச விசாரணை ஒன்றே முக்கியமாக இருக்கின்றது. உள்ளக விசாரணையை தமிழ் மக்கள் நம்பவில்லை. ஆகவே சர்வதேச விசாரணை தேவை. சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இங்கே இருக்கின்ற மனித புதைக்குழிகளை நேரடியாக கண்காணிக்க வேண்டும். இதுக்கான ஆய்வுகளை அவர்கள் நேரடியாகவே செய்ய வேண்டும். இந்த செம்மணி மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து மனித புதைக்குழிகளும் தோண்டி எடுக்கப்பட வேண்டும். இது யார் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தே மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டார்கள். இந்த அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முட்டுக்கட்டை இல்லாமல் மக்களை சுதந்திரமாக ஐநா சபை உறுப்பினர்களுக்கு இந்த மகஜர்களையும் தங்கள் கோரிக்கைகளையும் முன்வைக்கிறதுக்கான அனுமதியை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சாக்குப்போக்கு சொல்லாமல் இந்த அரசாங்கம் இதுக்கான வழிகளை திறந்துவிட வேண்டும். இதுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கடைசி நேரங்களில் இது தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது சென்ற அரசாங்கத்தாலும் காலங்காலமாகவே நடைபெற்று வருகின்ற ஒரு சம்பவம் தான். வடகிழக்குக்கு செல்வதாக வருவார்கள், ஆனால் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லி இடையிலேயே திரும்பி விடுவார்கள். இதுதான் பலமையாக நடக்கிறது. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு நேரடியாக இதை கையளிக்க வேண்டும். அவர்களை இங்கு வரவழைக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதுக்கான உத்தரவாதங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்குரிய அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் முக்கியமாக நான் கூற விரும்புவது என்றால், இந்த ஊடகங்கள், இந்த ஊடகம், அதாவது சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், பத்திரிகை வாயிலாக இந்த மக்களுக்காக 23, 24, 25ஆம் தேதி மட்டும் இந்த ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இந்த மக்களுக்காக நில்லுங்கள். உங்களோட குரல்களை இந்த மக்களுக்காக ஒலிக்க விடுங்கள். இந்த 3 நாளும் ஒரு சில மணித்துளிகள், ஒவ்வொரு நாளும் ஒரு சில மணித்துளிகள் இந்த சமூக வலைதளங்கள்ல நீங்க பதிவிட வேண்டும். அதே போன்று பத்திரிகை வாயிலாகவும் இதை நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த மக்களுக்காக நீங்க செய்கின்ற ஒரே ஒரு கடமை, உங்களுக்கு எல்லாருக்குமே கடமை இருக்கு. தமிழராக பிறந்தவன் அனைவருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. இந்த இரத்தம் சிந்தியவர்களும், இந்த விதைக்கப்பட்டவர்களும், காணாமாக்கப்பட்டவர்களும் எங்களோட உறவுகள். அந்த உறவுகளின் இரத்தங்களிலும் அந்த உறவுகளின் இறப்புகளிலுமே இன்று நாங்கள் உலகம் பூராகவும் பரவி நிற்கின்றோம். உலக வல்லரசுகளின் அரசியலுக்குள்ளேயே எமது தமிழர்கள் கலந்திருக்கிறார்கள். இந்த உலகம் பூராக தமிழன் இருக்கிறான் என்று சொன்னா இவர்கள் கொடுத்த விலைகள்லாம், இவர்கள் கொடுத்த உயிர்கள்தான் என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது. தாயகத்துல இன்று ஓரளவுக்கேனும் மக்கள் நிம்மதியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த இவர்கள் சிந்திய இரத்தங்கள், இந்த புதக்குடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிற எமது உறவுகள் என்பதை அனைத்து மக்களும், அனைத்து தமிழ் உறவுகளும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை இதுதான். நேரடியாக செய்யாவிட்டாலும் நீங்கள் இந்த ஊடக வாயிலாக, அதாவது ஒரு நபர் ஒரு சமூக வலைத்தளத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு நபரே 4-5 சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிறீங்க. ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று பல இணையதளங்களை நீங்க உருவாக்கி வச்சுக்கிறீங்க. ஆகவே உங்கள் பரப்புரைகளும் உங்கள் பிரச்சாரங்களும் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்க வேணும். என்னன்னு சொன்னால், இந்த செம்மணி புதைக்குழியில நடக்கின்ற அணையா விளக்கு போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகளை இது சில ஊடகங்களும் சில தனிப்பட்ட நபர்களும்
சில அரசியல்வாதிகளும் இந்த மக்களின் கோரிக்கைகளையும் இந்த மக்களின் போராட்டங்களையும் பரவலாக்கம் செய்யாமல் அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தற்போது நடக்கின்ற இந்த உலக யுத்தங்களை மையப்படுத்தி மக்கள் மீது திணிச்சு அந்த ஊடகங்களை திசை திருப்பதற்காக வேறு சிந்தனைகளையும் வேறு கருத்துக்களையும் குழப்பறதுக்காக வேலைகளையும் இந்த விரும்பாதவர்கள் செய்வார்கள் என்பது ஐயமில்லை. ஆகவே இந்த ஊடகங்கள் நீங்க எவ்வளவு பிரச்சாரம் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அந்த மக்களுக்கு முழு ஆதரவு இருக்கும், முழு ஆறுதலும் இருக்கும். ஆகவே இந்த மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆகவே மக்கள் கூட்டங்கள் தற்போது காணாமல் இருக்கின்றன. அனைத்து மக்களும் அணிதிரள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணித்துளிகள் நீங்க செலவிட்டாலே இந்த மக்கள் எழுச்சி காணக்கூடியதா இருக்கும். நீங்க கொடுக்கின்ற இந்த பலன்தான் அவர்களுக்கான எழுச்சியாக இருக்கும். இந்த எழுச்சி என்றதை யாரையும் குழப்புவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த எழுச்சி என்றதை நான் யாரையும் குழப்புவதற்காகவும் யாரையும் வேறு திசைக்கு கொண்டு போவதற்காகவும் நான் சொல்லவில்லை. இது எங்கட அடிப்படை பிரச்சனை. இது தமிழராகிய நாங்கள் காலங்காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அடிப்படை பிரச்சனை, தமிழ் மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை இதுதான். மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் யாரால கொல்லப்பட்டார்கள், அவர்கள் எதுக்காக கொல்லப்பட்டார்கள், ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்விகளுக்கு விடை இல்லை. ஆகவே அந்த விடைகள் எங்களுக்கு தேவை, அதுக்கான தீர்வுகள் எங்களுக்கு தேவை. இந்த காணாமாக்கப்பட்டால் இந்த சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை விடுவிக்கவில்லை. ஏன் விடுவிக்கவில்லை? அவர்களை விடுவித்து இந்த குடும்பங்களுடன் சேர்க்கவில்லை. அவர்களும் மனிதர்களான். இந்த இறுதிப் போரிலையும் படுகொலை செய்யப்பட்ட மக்கள் அனைவரது இந்த புதைக்குழிகள் தோண்டப்பட வேண்டும். இதை காலந்தாழ்த்தாது, இழுத்தடிக்காது, இன்னும் காலங்களை கடந்து செல்லாமல் இந்த மக்களுக்கான தீர்வு வழங்க வேண்டும். இந்த காணாமாக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட உறவுகள் நீண்ட காலமாகவே எத்தனையோ வீதிகளில் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இது அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தியே தமக்கான தீர்வும் கிடைக்காமல், தங்கள் இயக்கங்களும் நிறைவேறாமல், அவர்களின் கோரிக்கைகள் எதுவுமே காதில் எடுபடாமல், தமதுக்கான விடிவுகளே கிடைக்காமல் இந்த மரணித்தும் இருக்கிறார்கள். இதை விட துன்பங்கள் வேற எதுவுமே கிடையாது. ஒரு பிள்ளையை, ஒரு கணவரை தேடியே இந்த வீதியாக தெரிந்து அவர்களுக்கான முடிவில்லாமல், எந்த ஏக்கமும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் இந்த உயிரை விட்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஒரு கடம் சிந்திச்சு இந்த செயற்பாடுல நாங்கள் இறங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழர்கள், ஒற்றுமையாயிருங்கள். உங்களுக்கு முடிந்த ஊடக வாயிலாக நீங்க ஒரு ஆதரவை வழங்குங்க. அது நேரடியாக செல்லக்கூடிய மக்கள் நேரடியாக சென்று அந்த அவர்களுக்கான ஆதரவை வழங்குங்க. இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசியல் காரணத்துக்காக இதுக்கு வராமல், ஆனா இந்த மக்களுக்காக வாங்கள், ஒரு இதய சுத்தியோட இந்த மக்களுக்கு ஆதரவை வழங்குங்கள். பேரெழுச்சியாக எழ வேண்டும். இந்த 3 நாட்களும் எமக்காக உயிரை விட்டு இந்த மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் எமது உறவுகளுக்காக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். இந்த தாய்மாருக்கும் எமது சகோதரிகளுக்கு அனைவருக்கும் இங்கே வழங்க வேண்டும். இந்த காணாமாக்கப்பட்டவர்களின் பிள்ளைகள், இந்த குழந்தைகள், அவர்களும் தாய் தகப்பன் இல்லாமல் வளரக்கூடாது. தாய் தகப்பனுக்கு என்ன நடந்தது, அந்த சகோதரங்களுக்கு என்ன நடந்தது என்றது இந்த பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்தைகளுக்கும் தெரிய வேண்டும். இதை தெரியப்படுத்த வேண்டியது ஊடகங்களாகிய உங்கள் பொறுப்பாக இது இருக்க வேண்டும். நாங்கள் இன்று ஓரளவுக்கே நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவிட்டவர்கள் இந்த மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தான். அதே போன்று இந்த சிறைச்சாலைகள்ல தமது வாழ்க்கைகளை தொலைத்து இந்த சிறைவாசம் இருக்கின்ற எமது உறவுகளும் என்பது நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் எப்பவுமே நன்றி கேட்டவர்களாக இருக்கக்கூடாது, நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எனது அன்பார்ந்த உறவுகளே, இந்த மக்களுக்காக செம்மணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அணையா வழக்கு போராட்டத்தில் மக்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். அதே போன்று புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற எமது உறவுகள் உங்களால் முடிந்த சமூக வலைதளங்களூடாகவோ அல்லது ஊடக வாயிலாகவோ அல்லது பத்திரிகை வாயிலாகவோ இதை நீங்க தீவிரப்படுத்த வேண்டும். எமது ஊடகங்களை திசை திருப்பதற்காக பல கதைகளையும் பல கட்டுக்கதைகளையும் ஏவி விடுவார்கள். இதை நம்பாதீர்கள். என்னன்னு சொன்னா எமது வடக்கு கிழக்கு இருக்கிற மக்களை ஒரு பிரிவினை மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் முடிவெடுக்கிறது. அதெல்லாம் ஒரு திசை திருப்பு நடவடிக்கையாகத்தான். அது வேண்டப்படாதவர்கள் செய்கிற வேலை. எமது போராட்டங்களே நிறைய பிரச்சனைகளை தமிழ் மக்கள் சந்திச்சிருக்கிறார்கள். ஆகவே இதுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுக்க வேண்டியதில்லை. இந்த திசை திருப்புற வேலையெல்லாம் எங்களோட மக்களுக்கு எடுபடாது. மக்களுக்கும் இந்த ஊடகத்துறையை திசை திருப்பதற்காக இருக்கின்ற அனைத்து எதிராளிகளுக்கும் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். நீங்கள் எப்போதுமே எமது மக்களை திசை திருப்ப முடியாது. மக்கள் நிறையவே திசை திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் நல்லாவே படம் படித்திருக்கிறார்கள். எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று எமது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் திசை திருப்பி குழப்பங்களை உருவாக்க நினைக்காதீர்கள். ஆகவே அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையா இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.